everyone, this is from SEBIS Academy. இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்ட்ல ஒரு டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் தி பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மெயின் சிலபஸ்ல பேப்பர் 4ல என்விரான்மெண்ட்ல பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல வந்து கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை பயோஸ்பியர். பயோ அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸ்பியர்னு சொல்லும்போது எர்த்தில் இருக்கக்கூடிய 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பியர்னு சொல்லும்போது லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ இந்த லித்தோஸ்பியர் அதாவது எர்த் சர்ஃபேஸ், ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லும்போது தண்ணி, அது எல்லாமே ஹைட்ரோஸ்பியர்ல வரும். அட்மாஸ்பியர்னு சொல்லும்போது எர்த்தினுடைய அந்த ஏர் சர்ஃபேஸ் அட்மாஸ்பியர். ஸோ இதில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, யூனி செல்லுலார், மல்டி செல்லுலார், எந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இந்த ஸ்பியரில் இருக்கும் அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியர்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஆர்கானிசமை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்னன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்கும். இதை யார் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு அறிவிப்பாங்க. எது பேசிஸ்ல அப்படின்னா அந்த இடத்துல பலவிதமான பல்லுயிர்கள், பயோடைவர்சிட்டி, நிறைய டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். இதை பாதுகாக்கப்படலைன்னா ஃபியூச்சர்ல அது என்ன செய்யாதுன்னா நமக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு இது அவைலபிளா இருக்காது. ஸோ பாதுகாக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஏரியா வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு அறிவிப்பாங்க. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக 18 பயோஸ்பியர் வந்து இந்த மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு டிசர்ட். கோல்டு டிசர்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு டிசர்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். செகண்ட் வந்து நந்தா தேவி உத்தராகண்ட். தேர்ட் ஒன் வந்து கஞ்சன்ஜங்கா சிக்கிம். நெக்ஸ்ட் வந்து மேகாலயால இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நோக்ரக் மேகாலயா. நெக்ஸ்ட் அசாம்ல இருக்கக்கூடியது மனாஸ். ஸோ இங்கே வந்து 2 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கும். இன்னொன்று டிப்ரு சைக்கோவா. இது ரெண்டுமே அசாம்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடியது டிபாங். அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ல சுந்தர்பான்ஸ் வெஸ்ட் பெங்கால். ஒடிசால இருக்கக்கூடியது சிம்லிபால். சிம்லிபால் வந்து ஒடிசா.
நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடியது சேஷாச்சலம். சேஷாச்சலம் ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நீலகிரி. நீலகிரி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் அகஸ்தியமலை. 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 அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். கல்ஃப் ஆஃப் மன்னார். கல்ஃப் ஆஃப் மன்னார். கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து நிக்கோபர். அந்தமான் அண்ட் நிக்கோபர் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ல. நெக்ஸ்ட் குஜராத்ல இருக்கக்கூடியது கிரேட் ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச். ஸோ குஜராத். நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் பன்னா. பன்னா. பச்மார்ஹி. பச்மார்ஹி. தேர்ட் ஒன் அச்சனக். அச்சனக். அச்சனக்கர் அமர்கண்டக். அச்சனம்கர் அமர்கண்டக். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 டோட்டலாக 17 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து ப்ரொடெக்டட் ஏரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஸோ 1962ல் ராக்கேல் கார்சன் அப்படிங்கிறவர் ஒரு சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்விரான்மெண்டல் டிகிரடேஷன், அதாவது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பாதிக்கப்படுறதுனால அந்த பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து எப்படி வந்து ஃபியூச்சர் சஸ்டைனபிளுக்கு வந்து இல்லாமல் போகுது அப்படிங்கிறத இந்த புக்கில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் 1971ல் யுனெஸ்கோன்னு சொல்லும்போது யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படிங்கிற மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ப்ரொடெக்டாக சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேன் அண்ட் பயோஸ்பியரை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ரி கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அறிவிச்சு அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து யுனெஸ்கோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமுக்கு வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ நாமினேஷன் பண்ணி அவங்க சர்டன் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து அக்செப்ட் எல்லா ரூல்ஸுமே க்ரைட்டீரியாவுமே அக்செப்ட் ஆச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமில் வந்து ஆட் பண்ணி அதை ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா வந்து கன்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 18 பயோஸ்பியர் ரிசர்வில் 12 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நந்தா தேவி, செகண்ட் பன்னா, தேர்ட் பச்மார்ஹி, ஃபோர்த் அச்சனம்கர் அமர்கண்டக், 5 நீலகிரி, 6 அகஸ்தியமலை, 7 கல்ஃப் ஆஃப் மன்னார், 8 அந்தமான் அண்ட் நிக்கோபார், 9 சிம்லிபான், 10 சுந்தர்பான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நோக்ரக் அண்ட் கஞ்சன்ஜங்கா.
ஸோ இந்த 12 நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமில் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாட்டில் அதை ப்ரொடெக்டட் ஏரியாவாக அதை பாதுகாக்கிறது மாதிரி இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து பாதுகாக்கிறதுக்காக இவங்களுமே அதற்கான முயற்சியை வந்து மேற்கொள்வாங்க த்ரூ மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். தேங்க்யூ.